Welcome back guys. So இன்னைக்கு நம்ம கிட்ட Miviயோட புது Mivi Duopods M30 earbuds இருக்கு. So இன்னைக்கு இந்த வீடியோல இந்த earbudsோட unboxing and initial impression தான் வந்து பார்க்க போறோம். So box sideல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த as usual Miviல கொடுக்குற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. Push the limits வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து engineered and made in India வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா அதோட key specs மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து ரிவ்யூல வந்து பாத்துருவோம். சரி ஓகே, இப்போ வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். So ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ பேப்பர் ஒர்க்ஸ், வாரண்டி கார்டு, அப்புறம் ஏதோ வெல்கம் லெட்டர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து இருக்கு. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் இருக்கு. ஸோ இயர்பட்ஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கு. நல்லா ஓவலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிளும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் வந்து இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் அப்புறம் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ள போல வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்ல சூப்பர்பான மேட் பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக வந்து ஃபீல் ஆகுது. அப்புறம் ஷேப் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து செம்ம ஓவலாக இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நமக்கு வந்து ஒரு முட்டை மாதிரியே இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் நல்லா ஓவலாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 LED லைட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அந்த 4 LED லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். என்ன இதோட ஹிஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ். ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஸ்டிஃபாகவே இல்லை. இப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் வந்து ரொம்ப லூஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மீவி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் பார்த்தீங்கன்னா அவங்க இயர்பட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்டெம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணல. அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டோட்டலாக 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணீங்க கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். அண்ட் ஃபிட்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து இந்தியன் டைப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கனால அதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து செம பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபிட் வந்து செட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி இந்த ஃபிட் செட் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, அதனால வேறு ஏதாவது இயர் டிப்ஸ் வந்து வச்சு பாருங்கள். சப்போஸ் அப்படி வச்சு உங்களுக்கு கரெக்டாகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி கிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து மியூசிக் வந்து பிளேலனா பாஸ் பண்ணோம்னா நம்ம வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். ரைட் இயர் பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர் பட்டை நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் வந்து ரைட் இயர் பட்டை நம்ம வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர் பட்டை நம்ம வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா சிரி வந்து வேக்கப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 3 டைம்ஸ் வந்து டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கால்ஸ் அப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணணும். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான் கால்ஸ் அப்போ. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரலாம் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.1 தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது பார்த்தீங்கன்னா உடனே வந்து பேராயிரம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சுன்னு வரையில பார்த்தீங்கன்னா பொதுவாக மற்ற இயர்பட்ஸ் வந்து 10 மீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து ரொம்ப லைட்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மேபி இதில் வந்து ஒரு 8 or 9 மீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்கும். அப்புறம் ஆடியோ கோடெக்குன்னு வரல பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC and AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரல பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அண்ட் லேட்டன்சின்னு வரையில நான் ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் பார்த்தீங்கன்னா 180 190 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான லேட்டன்சி டிலே தான். நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு பெருசாக இந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா வீடியோஸ் அப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வீடியோ பிளேயரே அந்த ஆடியோ அண்ட் வீடியோக்கான டிலே வந்து சரி பண்ணிடும். பட் ஆனால் கேம்ஸோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குட்டி டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். அதனால் கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. அண்ட் பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து மேசிவான 40 hours பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேற லெவல். ஸோ மீவி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் வந்து 70% வச்சு கடைசி ரிசல்ட்ஸ்னு வந்து சொல்கிறாங்க. சப்போஸ் நம்ம வந்து 70% மேலே வால்யூம் வச்சா மேபி கொஞ்சம் கம்மியாக பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கலாம். அண்ட் 70% கீழே வச்சோம்னா நமக்கு வந்து
பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வந்து கிடைக்கலாம். ஆனால் இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் எவ்வளோங்கிறது வந்து மீவி வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நான் முடிஞ்ச எவ்வளோன்னு டெஸ்ட் பண்ணி நான் வந்து பின் கமெண்ட்ல வந்து போடுறேன். அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரல மீவி இதில் வந்து ஏதோ எப்பயும் அவங்க இயர்பட்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இதுலேயுமே வந்து எம்இஎம்சி மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதோட கால் குவாலிட்டி வந்து ரியல் லைஃப்பில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கால் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் வந்து இருந்துச்சு. இண்டோரில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் அவுட்டோருக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அது வந்து செட் ஆகலை. பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கேட்டுச்சு. சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த மீவி இயர்பட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10.5 mm டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பெரிய 10.5 mm டிரைவர் இருக்கனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா பவர்ஃபுல்லான பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ட்ரெபிளும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வோக்கல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லை. வோக்கல்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வோக்கல்ஸ் வந்து லைட்டாக வந்து ஓவர் ஷேடோ பண்ணுது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த குறையுமே இல்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இது ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்து செல் பண்ணிருக்காங்க. வெறும் 900 rupeesக்கு வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ 900 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 900 rupeesக்கு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து பெருசாக இந்த குறையுமே இல்லை. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மாசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வந்து ஏறிடும். ஸோ எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் இந்த இயர்பட்ஸ்க்கு வந்து ஒரு 1100 இல்லைனா 1200 வரைக்குமே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். 1200 rupeesக்கு மேலே இந்த இயர்பட்ஸ் வந்து வருது கிடையாது. ஏன்னா அந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா மேபி ஒரு போட்டோ இல்லை நாய்ஸ் இயர்பட்ஸோ இதோட பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா அதையும் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.